இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு இடைநிலை கேள்வி. ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்க, இடைநிலை கேட்டிருக்காங்க. என்ன செய்யணும்? இடைநிலை அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தை என்ன செய்யணும்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல முதல் அரேஞ்ச் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க டேட்டா முதல் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே போன ரீல்ஸ்ல பார்த்தோம், அதே மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். போன ரீல்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க ரெண்டு நம்பர் வந்துருச்சா? அப்ப சென்டர்ல நம்பர் என்ன இருக்கு? 16 17 இருக்கா? இந்த ரெண்டு நம்பருடைய ஆவரேஜ் தான் நமக்கான இடைநிலை. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 33/2. 33ல பாதி எவ்வளவு? 16.5. அதுதான் இந்த கேள்விக்கான விடை, 16.5. சென்டர்ல ஒரே ஒரு நம்பர், அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் ஆட் நம்பர்ஸ் ஒற்றை என்ன இருந்துச்சு அப்படின்னா, போன ரீல்ஸ்ல 11 நம்பர் இருந்துச்சு. அப்ப சென்டர்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இங்க கூட்டி பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 நம்பர் இருக்கு. 10 அப்படின்றது இரட்டைப்படை எண்ணா இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இரட்டைப்படை எண்ணா இருக்கும்போது நடுவுல 2 டேட்டா வந்துடும். அப்ப அந்த 2 டேட்டாவோட ஆவரேஜ் தான் என்னது? இந்த 16.5 தான் இந்த கேள்விக்கான இடைநிலை. ஓகே, தேங்க்யூ.